விசுவாசமான இளவரசர். நீண்ட காலத்திற்கு முன்னர் ஒரு அரசர் வாழ்ந்தார். அவருக்கு ஒரே மகன். அவர் அழகாகவும் நல்ல தோற்றத்திற்காகவும் அறியப்பட்டார். இளவரசர் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றார். திடீரென்று ஒரு புதரிலிருந்து தங்கமான் வெளிவந்தது. ஆச்சரியமான இளவரசர் அவர்கள் ஒரு வட்டம் அமைக்க உத்தரவிட்டார். ஆனால் பின்னர், என்னை விட்டுவிடு. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் அதற்கு மனித குரல் இருந்தது. நான் உனக்கு எண்ணற்ற பொக்கிஷங்களை கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே பல செல்வங்கள் வைத்திருக்கிறேன். ஆனால் என்னிடம் ஒரு தங்கமான் தான் இல்லை. அப்படியென்றால் இன்னும் உயர்ந்ததை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது என்னவாக இருக்கும்? ஒரு மனிதன் எப்போதும் சவாரி செய்யாத அளவு நான் உங்களை என் முதுகில் சுமந்து சவாரி செய்கிறேன். நன்றுதான். ஒளிமயமான மான் உயர்ந்தது. 7 நாட்கள் மற்றும் 7 இரவுகளாக அது உலகம் முழுவதிலும் இளவரசரை ஏற்றி சுற்றியது. 7ஆம் நாள் மாலை மீண்டும் ஒரு முறை அது பூமியை தொட்டது. பிறகு உடனடியாக மறைந்துவிட்டது. இளவரசர் பாரம்கோர் அவரது கண்களை குழப்பத்தில் தேய்த்தார். ஆனால் அவர் முன்பு எப்போதும் இது போன்ற ஒரு விசித்திரமான நாட்டை பார்த்ததில்லை. இங்கு எப்படி வந்தாய்? இங்கு வந்து என்ன தேடுகிறாய் என் மகனே? நான் ஒரு தங்கமான் மீது சவாரி செய்தேன். அது இந்த விசித்திரமான நாட்டில் என்னை விட்டுவிட்டு பின்னர் மறைந்து விட்டது. நீங்கள் அசுர நாட்டில் இருக்கிறீர்கள். நான் தான் அசுரன் ஜாஸ்ட்ரூல். நான் ஒரு முறை பூமியில் மான் வடிவில் இருந்த பொழுது என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள். அது நீங்கள் தானா? ஆமாம், நீ என்னுடன் வா மகனே. அசுரன் ஜாஸ்ட்ரூல் இளவரசரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஜாஸ்ட்ரூல் அவருக்கு 100 சாவிகளை கொடுத்தார். இவையெல்லாம் எதற்காக? இவையின் பல அரண்மனைகள் மற்றும் தோட்டங்களின் சாவிகளாகும். இங்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இங்கு எங்காவது ஒரு இடத்தில் பொக்கிஷமும் இருக்கலாம். தேடி கண்டுபிடியுங்கள். எனவே ஒவ்வொரு நாளும் இளவரசர் பாரம்கோரால் ஒரு புதிய அரண்மனை மற்றும் தோட்டம் திறக்கப்பட்டது. இதயம் விரும்பும் செல்வங்களுக்கும் மேலாக அவர் செல்வங்களை கண்டுபிடித்தார். அவர் 100வது அரண்மனைக்கு வந்தபோது அது விஷம் நிறைந்த பாம்புகள், பூச்சிகள் ஆகியவற்றை கொண்டிருந்தது. ஆனால் அது நின்று கொண்டிருந்த தோட்டம் எல்லா தோட்டங்களையும் விட மிக அழகாகவும் அருமையாகவும் இருந்தது. இளவரசர் மெய் மறந்தார். 7 மைல்களுக்கு அப்பாலும் 7 மைல்களுக்கு இப்பாலும் அலைந்தார். அவர் தூங்கும்போது ஒரு புறா வடிவத்தை எடுத்துக்கொண்ட தேவதை இளவரசி ஷாபசந்த் தோட்டத்தின் மேலே பறந்தார். அழகிய இளம் இளவரசரின் தோற்றத்தை பார்த்ததும் தேவதை பூமிக்கு சென்று இது போன்ற அருமையான பார்வையை பார்த்தார். அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தவுடனேயே அவர்கள் காதலில் விழுந்தனர். எனவே தாமதமின்றி திருமணம் செய்து கொள்ள அவர்கள் ஒப்புக்கொண்டனர். எனினும் இளவரசர் தனது விருந்தளிப்பவர் அரக்கன் ஜாஸ்ட்ரூலிடம் ஆலோசிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் இது அவரது நிலம். நான் திருமணம் செய்து கொள்ள ஒரு இளவரசி கிடைத்துள்ளார். மிகவும் அற்புதம். இளவரசரின் மகிழ்ச்சிக்கு அரக்கன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இளவரசர் பாரம்கோர் மற்றும் தேவதை இளவரசி ஷாபசந்த் திருமணம் செய்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஆனால் அவர் விட்டுட்டு வந்த வீட்டின் ஞாபகம் இளவரசருக்கு வந்தது. அவர் தனது தந்தை மற்றும் தாயார் பற்றி யோசிக்க தொடங்கினார். உங்களுக்கு என்ன வருத்தம் இளவரசரே? அவர் தனது இளவரசி, அதாவது அவருடைய புதிய மனைவியிடம் எல்லாத்தையும் கூறினார். பின்னர் அவர் பெருமூச்சு விட்டு சாப்பிடுவதை தவிர்க்க ஆரம்பித்தார். அதனால் அவர் சோகமாக தோற்றமளித்தார். பிறகு மெலிந்து விட்டார். நீங்கள் சாப்பிட வேண்டும், உணவை வீணாக்குகிறீர்கள். எனக்கு கவலை இல்லை, நான் வீட்டிற்கு போக வேண்டும். இப்போது அசுரர் ஜாஸ்ட்ரூல் ஒவ்வொரு இரவு நேரத்திலும் இளவரசருக்கும் இளவரசிக்கும் கீழே ஒரு சிறிய அறையில் உட்கார்ந்து அவர்கள் சந்தோஷமாக தானே இருக்கிறார்கள் என்று கேட்டார்.
அவர் இளவரசர் பாரம்கோரை கேட்டார், அவர் ஏன் இவ்வளவு சோகமாக இப்படி மெலிந்து விட்டார் என்று. ஓ, நல்ல அரக்கன்! நல்ல இதயம் கொண்ட இளவரசர் தனக்கு விருந்தளிப்பவரை விட்டு செல்ல ஏங்குவதை பற்றி எப்படி கூறுவது என்று கவலையாக இருந்தார். எனது தாய் தந்தையரை பார்க்க வேண்டும். நானும் என் இளவரசியும் போக வேண்டும். இல்லையில் நான் நிச்சயம் இறந்து விடுவேன். ஆரம்பத்தில் அந்த அரக்கர் மறுத்துவிட்டார். ஆனால் கடைசியில் இளவரசர் மீது பரிதாபப்பட்டார். அப்படியே ஆகட்டும். விரைவிலேயே இந்த அசுர நாட்டிலிருந்து உங்கள் நாட்டிற்கு நீங்கள் திரும்புவீர்கள். நீங்கள் வந்த பிறகு உலகம் மிகவும் மாறிவிட்டது. அங்கு உங்களுக்கு சிக்கலாக இருக்கும். இந்த முடியை வாங்கிக் கொள்ளுங்கள். என் உதவி தேவைப்பட்டால் இதை எரித்து விடுங்கள். நான் உடனடியாக உங்களுக்கு உதவி செய்ய அங்கு வந்து விடுவேன். நான் வருந்துகிறேன். என்னிடம் ஒன்றுமில்லை. ஓ, நீங்கள்தான் என்று என்னால் நம்ப முடியவில்லை. என் இளவரசரே, எங்கே இருந்தீர்கள்? நான் ஒரு விசித்திரமான நிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டேன். அங்கு இந்த இளவரசியை சந்தித்தேன். என் நகரத்திற்கு என்ன நடந்தது? அம்மாவும் அப்பாவும் எங்கே? என்னை மன்னிக்கவும் இளவரசரே, அவர்கள் போய்விட்டனர். இல்லை, அது உண்மையாக இருக்க முடியாது. நான் மிகவும் வருந்துகிறேன். உண்மையில் அவரது தந்தை மற்றும் தாயார் இருவரும் இறந்துவிட்டனர். அங்கு இன்னொரு அசுர அரசர் அரையிணையில் அமர்ந்தார். இளவரசர் திரும்பி அவர் தலையை வெட்டி வந்தால் ஒரு வெகுமதியை அரக்கர் அறிவித்திருந்தார். வேட்டைக்காரர் இளம் ஜோடியை பரணையில் தங்க அனுமதித்தார். என் தாய்க்கு கண் தெரியாது. நீங்கள் வருவதை பார்த்திருக்க மாட்டார். மற்றும் உங்களுக்கு நான் உதவியதை போல நீங்கள் எனக்கு வேட்டையாட உதவி செய்யவும். அதனால் அவர்கள் வேட்டைக்காரர் வீட்டில் மறைந்து கொண்டனர். ஒரு நாள் இளவரசர் வேட்டையாட சென்ற பிறகு இளவரசி ஷஹாபசந்த் தனது அழகான தங்க முடிகளை கழுவ அவருக்கு நேரம் கிடைத்தது. அவரது நீண்ட கூந்தல் அவரது கழுத்தை சுற்றி கீழே சூரிய ஒளியின் மழை போல் அவரது கணுக்கால் வரை இருந்தது. அவர் கூந்தலை கழுவி சீவிய பிறகு புதிய காலை காற்று மூலம் அவரது கூந்தலை உலர வைக்க ஜன்னலை திறந்து வைத்திருந்தார். அந்த நேரத்தில் நகரின் தலைமை சிப்பாய் நகரத்தை கடந்து சென்றிருக்கும் போது அழகான இளவரசியை தங்க கூந்தலுடன் பார்த்தார். அந்த காட்சியில் மெய்மறந்து அவர் தனது குதிரையிலிருந்து கீழே சாக்கடையில் விழுந்தார். அந்த தலைமையாள் வேட்டைக்காரர் வீட்டில் தங்க கூந்தலுடன் இருந்த அழகிய தேவதை கதையை பற்றி பேசுவதை நிறுத்தவில்லை. இந்த கதை அந்த அரசர் காதுக்கு சென்றது. அதனால் வேட்டைக்காரர் வீட்டிற்கு வீரர்களை அனுப்பினார். ஆனால் கண் தெரியாத தாய்க்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. யாரும் இங்கு இல்லை. அழகான பெண்ணும் இல்லை, அசிங்கமான பெண்ணும் இல்லை. நானும் என் மகனும் தான் இருக்கிறோம். வேண்டுமென்றால் மேலே பரனுக்கு சென்று பாருங்கள். ஒரு கத்தி பயன்படுத்தி இளவரசி மரக்கூரையில் ஒரு துளை வெட்டி பின்னர் ஒரு புறா வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவர் வெளியேறினார். அதனால் வீரர்கள் வந்தபோது யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அழகிய இளவரசரை விட்டு செல்லும் போது பெரிதும் துயரமடைந்த இளவரசி மூதாட்டி அருகே சென்று அவரின் காதுகளில் ஏதோ கூறினாள். நான் எமரல்ட் மலைகளில் இருக்கும் என் தந்தையின் வீட்டுக்கு செல்கிறேன். பரன் காலியாக இருப்பதை கண்டு பெரும் துக்கமடைந்தார் இளவரசர். மற்றும் அந்த கண் தெரியா மூதாட்டியால் மர்மமான குரல் சொன்னதை தவிர வேறு என்ன நடந்தது என்று சொல்ல முடியவில்லை. எமரல்டு மலையில் என் அப்பாவின் வீட்டிற்கு போவேனா? அதை மட்டும்தான் கேட்டேன். அவர் முதலில் ஓரளவு ஆறுதல் அடைந்தார். ஆனால் எமரல்ட் மலை எங்கே இருக்கிறது என்று தெரியாததால் அவர் மிகவும் வருத்தம் அடைந்தார். பிறகு அவர் சாப்பிடுவதை மறுத்து ஒவ்வொரு நாளும் தனது இளவரசியை நினைத்து மிகவும் அழுதார். இறுதியாக அவருக்கு மந்திர முடி நினைவுக்கு வந்தது மற்றும் அதை தீயில் எரிந்தார். அது எரிய தொடங்கியது. அப்போது, இளவரசரே, உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எமரல்டு மலைக்கு வழி காட்டுங்கள். உங்கள் வாழ்நாளில் அதை அடைய மாட்டீர்கள். நான் வழிகாட்டுகிறேன். கடந்து போன எல்லாவற்றையும் மறந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள்.
எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என் இளவரசி என்னை விட்டு போய்விட்டால் அதன் பிறகு அவளை தேடி தேடியே இறந்து விடுவேன். இளவரசரின் பேச்சில் கவர்ந்து ஜஸ்ட்ருல் முடிந்தவரை அவருக்கு உதவி செய்ய உறுதியளித்தார். மீண்டும் அசுர நாட்டிற்கு சென்று அவரிடம் ஒரு மந்திரக்கோலை கொடுத்தார். பிறகு அவரை அரக்கர் நானக் சந்தின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். நீங்கள் பல ஆபத்துகளை சந்திப்பீர்கள். ஆனால் இரவு பகல் உங்கள் கையில் மந்திரக்கோல் இருக்க வேண்டும். எந்த தீங்கும் உங்களை நெருங்காது. இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். ஆனாலும் கவலை வேண்டாம், என் அண்ணன் நானக்சந்த் உங்களுக்கு உதவி செய்வார். இரவும் பகலும் அவருடைய கையில் மந்திரக்கோலை வைத்திருந்தார். அவருக்கு எந்த தீங்கும் வரவில்லை. கடைசியாக அவர் நானக் சந்தின் வீட்டிற்கு சென்றடைந்தார். அரக்கர் 12 வருட தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டார். அதனால் அவர் மிகவும் பசியாக இருந்தார். இளவரசரை பார்த்தவுடனே அரக்கர் வாயில் எச்சில் ஊறியது. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? இவரின் கதையை பற்றி நானக்சந்த் கேட்டபோது அவர் தலையை அசைத்தார். எமரால்டு மலையை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது மகனே. நான் உங்களுக்கு வழி கூறுகிறேன். கடந்து போன அனைத்தையும் மறந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கவும். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒருவேளை என் இளவரசி என்னை விட்டு போய்விட்டாள் என்றால் அதன் பிறகு நான் அவளை தேடி தேடியே இறந்து விடுவேன். இந்த பதில் நானக்சந்தை கவர்ந்தது. ஆகவே அவர் விசுவாசமான இளவரசருக்கு ஒரு பெட்டில் ஆன்டிமனி பொடி கொடுத்தார். அதன் பிறகு அசுர நாடு வழியாக சஃபேத் அரக்கர் வீட்டிற்கு செல்லுமாறு அவரிடம் சொன்னார். எனது மூத்த சகோதரர் தான் சஃபேத். நீங்கள் விரும்பியதை செய்ய அவரால் தான் உதவி செய்ய முடியும். உங்களுக்கு தேவைப்படும் போது இதை கண்களில் தேய்த்து விடுங்கள். இதனால் நீங்கள் விரும்புவது உங்கள் அருகில் வந்துவிடும். அத்துடன் உங்களை விட்டு விலகுவது தூரமாக சென்றுவிடும். இளவரசர் அந்த கோல் பொடியை காட்டி பிறகு முழு கதையை சொன்னார். அதன் பிறகு சஃபேத் அவரது தலையை அசைத்தார். எமரால்டு மலையை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது மகனே. நான் உங்களை வழி நடத்துகிறேன். கடந்து போன எல்லாவற்றையும் மறந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒருவேளை என் இளவரசி என்னை விட்டு போய்விட்டாள் என்றால் அதன் பிறகு நான் அவளை தேடி தேடியே இறந்து விடுவேன். நீங்கள் துணிச்சலானவர். நான் உங்களுக்கு மிகச்சிறந்ததை செய்ய வேண்டும். இந்த தொப்பியை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை எப்போது போடுகிறீர்களோ அப்போதே நீங்கள் மறைந்து விடுவீர்கள். வடக்கு திசையாக பயணம் செய்யுங்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து மிகவும் தொலைவில் நீங்கள் எமரால்டு மலையை பார்ப்பீர்கள். பிறகு உங்கள் கண்களில் தூளை தேய்த்து மலை அருகில் வர விரும்புங்கள். அது ஒரு மந்திர மலை. நீங்கள் ஏற ஏற அதன் உயரம் அதிகரித்துக் கொண்டே போகும். உச்சியில் எமரால்டு நகரம் உள்ளது. உங்களை மறைய வைக்கும் தொப்பை மூலம் ரகசியமாக செல்லுங்கள். இருந்தாலும் அவரால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மை என்னவென்றால் இளவரசி ஷஹாபசந்தின் தந்தை 7 சிறைச்சாலைக்குள்ளே அவளை பூட்டிவிட்டார். அவள் மீண்டும் பறந்து சென்று விடுவாள் என்ற பயத்தில். அவரது தந்தை அவள் பூமிக்கு திரும்பி தன் அழகான இளம் இளவரசனிடம் சென்று விடுவாள் என்று கவலைப்பட்டார். உன் கணவர் உன்னோடு வந்தால் நல்லது. ஆனால் கண்டிப்பாக நீ அவரோடு திரும்பி போகக்கூடாது என்பதை மறந்து விடாதே. எனவே பாவமான இளவரசி நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். ஏனென்றால் மனிதன் எப்படி எமரல்டு மலைக்கு வந்து சேர முடியும்? அவளை பார்த்தவுடன் அவரால் அவளுக்கு அருகில் செல்ல வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியாதவராக இருந்ததை நினைவுபடுத்திக் கொண்டார். வேலைக்காரர்கள் செல்ல காத்திருந்தார். 7 சிறைகளும் பூட்டப்பட்டது. அவள் கனவு காண்கிறாள் என்று நினைத்தாள். ஆனால் முழுவதும் மறைந்து போன பிறகு மற்றொருவரும் அறையில் இருப்பதை நம்பினாள். இந்த தட்டில் இருந்ததை யார் சாப்பிட்டது? என் அன்பான இளவரசரே! இளவரசி அருகில் இளவரசர் அமர்ந்திருப்பதை வேலைக்காரர்கள் கண்டபோது ஆச்சரியப்பட்டனர். அரசர் முழு கதையையும் கேட்டு இளவரசர் பாரம்கோரின் தைரியத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இளவரசியை விடுவிக்க உத்தரவிட்டார். அவள் கணவர் அவளை கண்டுபிடித்து விட்டார்.
அரசர் இளவரசரை தனது வாரிசாக நியமித்தார். விசுவாசமான இளவரசர் பாரம்கோர் அவருடைய அழகான மணமகளுடன் எப்போதும் எமரல்ட் ராஜ்யத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்.